சுவனவாசிகள் எல்லாம் குடும்பத்தோடும் உண்மையான நல்ல முஃமின்கள் எல்லாம் சுவனத்தின் நுழையும் பாக்கியம் கிடைக்க வேண்டும், கிடைக்கும். அல்லாஹ் அருள் புரிவானாக. சுவனத்தில் சொல்லப்போனால் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைதானம். அதை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு விரிவாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இடம்தான் சுவனம். நான் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சுவனத்திற்குள் உள்ளால் முதலாக அந்த கதவை தட்டக்கூடியவர்கள் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தட்டுவார்கள். அவர்களுக்குத்தான் முதலில் திறக்கப்படும் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். அப்படிப்பட்ட சுவனத்தை உள்ள நுழைஞ்சிட்டு அல்லாஹு அக்பர், விசாலமான அந்த இடம், அந்த பாக்கியமான அந்த இடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாளிகையில் இருக்கும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சஹாபாக்களிடத்தில் இப்படி சொல்லி காட்டுவார்கள். சுவனலோகத்தில் ஒரு பட்டணம், அது ஒரு ஊர், மதீனா. ஹலக்கல்லாஹுல் மதீனத ஃபில் ஜன்னா, சுவனத்தில் அல்லாஹ் ஒரு பட்டணத்தை உருவாக்கியிருக்கிறான், படைத்திருக்கிறான். யுகாலு லஹா மதீனத்துல் ஜலால், அந்த பட்டணத்துக்கு பேர் மதீனத்துல் ஜலால். அந்த பட்டணத்தில் சுபஹானல்லாஹ் ஃபீஹா கஸ்ருன், ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. யுகாலு லஹா கஸ்ருல் உதுமா, அந்த கோட்டைக்கு பேரு அல் உதுமா, உதுமான் பேரு, கஸ்ருல் உதுமா. அந்த கோட்டைக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்றாங்க பண்ண சஹாபாக்கிட்ட, அந்த கோட்டைக்குள்ள வஃபீஹி பைத்துன், அந்த கோட்டைக்குள்ள ஒரு வீடு இருக்குமா. இது கற்பனைங்க நினைச்சு பார்க்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்கு பேர் என்ன, அந்த கோட்டைக்குள்ள ஒரு வீடு. யுகாலு லஹா பைத்துர் ரஹ்மா, அந்த வீட்டுக்கு வேறு ரஹ்மத், பைத்துர் ரஹ்மா. அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்தல்வானா. பைத்துர் ரஹ்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் சஹாபிகளிடத்தில், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட கோட்டைக்குள்ளே ஒரு மதீனத்தில் உள்ள ஒரு கோட்டை, ஒரு கோட்டைக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள என்னமெல்லாம் இருக்கும் தெரியுமா? அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள 4000 சரீர், 4000 சேர்கள் போடப்பட்டிருக்கும். 4000 சேர், நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னாலோ ஒரு பந்தல் போட்டாலோ எத்தனை நாற்காலி போடுவோம் நம்ம? மிஞ்சி போனால் 300 நாற்காலி போடுவோம், மிஞ்சி போனால் 500 போடுவோம். 4000 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அந்த வீட்டுக்குள் 4000 ஹூரிலைங்கள் இருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். இதை சொல்லிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹத்தர அலா கல்பி பஷர். மனிதனுடைய உள்ளத்தால் நினைத்து பார்க்க முடியாத, கண்கள் பார்த்திட முடியாத, காதுகளால் கேட்டிட முடியாத இப்படிப்பட்ட ஒரு காட்சிகள் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த பட்டணத்தில் இத்தனை காரியங்களை உருவாக்கியிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டைக்குள் வீடு இப்படி அமைத்திருக்கிறான். இப்படி சஹாபாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் நெஞ்சுக்கிட்ட, யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அந்த கோட்டைக்கு சொந்தக்காரர், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், இந்த 4000 சேர் போடப்பட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த பட்டணத்தில் அந்த பிரம்மாண்டமான இடத்திற்கு சொந்தக்காரர் யார்? யாருக்கு அந்த வீடு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், 5 வக்த தொழுகைகளையும் ஜமாஅத்தோடு யார் தொழுதார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் என்று சொன்னார். இன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம யோசிக்கிறோம், அப்படிதானே?
5 வக்து தொழுகையை ஜமாத்தோடு தொழுகக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு பட்டணத்தை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். தன் அடியார்களுக்காக வேண்டி ஆக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் மனிதர்களால் பார்த்திட முடியாத, கேட்டிட முடியாத, உள்ளத்தால் நினைத்து பார்த்திட முடியாத தான் அங்கே சோழலோகத்தில் தான் அடியார்கள் வைத்திருக்கிறான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். செங்கமிக்கவர்களே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் ஏராளம் 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 உலகத்தில் எதுவெல்லாம் இருக்குதோ அதுபோன்று உண்டான காரியங்களும் அங்கு உண்டு. இல்லை இல்லை, கற்பனைக்கு எட்டாததும் அங்கு உண்டு. எதுவெல்லாம் இருக்கும்.